நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சாந்தகுமாரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பயிர்களை கன்றுகளை நாற்றுகளை நட்டேன், நிலத்தில் லாபமில்லை. நிலத்தில் கல்களை நட்டேன், உடனடி காசு அதிக லாபம்னு நிறைய தகவல்கள் நமக்கு கைபேசியில் விவசாயிகள் சொல்கிற மாதிரி வருது. அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் நமது இயற்கையை, நமது குலத்தொழிலை பாதுகாத்தாகணும் இல்லையா? நமது கடமை இல்லையா? இட்டேரி என்று அழைக்கப்படும் இருபுறமும் அடர்ந்த வேலி, நடுவுல ஒற்றையடி பாதை அல்லது வண்டித்தடம். இந்த சூழலை நாம் இழந்து விட்டோமே. இன்னைக்கு கிராமங்களில் உயிர் வேலி கொண்ட நிலங்கள் இருக்கா? மக்கள் இருக்கும் நிலங்களையும் இயற்கை வேலி வேண்டாம், முள்வேலி கம்பி வேலி போட்டுடுவோம், அதுதான் பாதுகாப்புன்னு போடுறத பார்க்குறோம். கள்ளிச்செடிகள், கிழுவை மரங்கள், முள்ளு செடிகள், அடர்ந்த படர்ந்த இயற்கை வேலிகள் இன்று இருக்கா? இந்த இயற்கை வேலிகள் உள்ளிருக்கும் பயிர்களை மட்டுமா பாதுகாத்தன? அந்த சூழலில் வாடும் அனைத்து உயிரினங்களையும் அல்லவா பாதுகாத்து வந்தன. இட்டேரி என்ற வார்த்தையே மறந்து போகும் அளவுக்கு ஆயிடுச்சே சாந்தகுமாரி மேடம். விவசாய நிலங்களை வீட்டு மனைகளா மாத்துனா, கட்டிடங்கள் கட்ட கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும்னு விவசாயிகள் வித்துடுறாங்க. அப்போ விளை நிலங்கள், அவற்றின் பரப்பு எல்லாம் குறைஞ்சிடுது. ஒற்றையடி பாதை, வண்டித்தடம், அந்த சூழல், அதாவது இட்டேரிலாம் மறைந்தன. இதனால எண்ணற்ற உயிரினங்கள், பூச்சி, எலி, மயில், மான், பறவைகள், அணில், இப்படி அந்த சூழல்ல வாழ்ந்த அத்தனை உயிரினங்களும் வாழ இடமில்லாம போனது. இதெல்லாம் யார் குத்தம்? அந்த இயற்கையான வனச்சூழல்ல வாழும் உயிரினங்கள், குறிப்பா குள்ளநரிகள். இவை மயில்களுக்கு எதிரி. இவை மயில்களின் குஞ்சுகள், முட்டைகளை தந்திரமா கவர்ந்து உணவாக்கி கொள்ளும். மயில்களால் எவ்வளவு பாதிப்புன்னு நெல் சாகுபடி பண்ற விவசாயியை கேட்டா தெரியும். ஆனா மயில் நமது தேசிய பறவை, அதை பாதுகாத்தே ஆகணும். ஓர் இயற்கை சமன்பாட்டுக்காக இப்படி குறிப்பிடுறோம். இது ஓர் உதாரணம்தான். எலிகளை கட்டுப்படுத்த ஆந்தைகள், பூனைகள் எவ்வளவு உதவி புரிகின்றனன்னு கிராமப்புற மக்களை கேட்டா சொல்லுவாங்க. சாந்தகுமாரி மேடம், என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பல்லுயிரியம் பற்றி எடுத்து சொல்கிறோம் இன்னைக்கு. ஆனால் நமது முன்னோர்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்காகவே அந்த காலத்தில் உயிர் வேலி, இட்டேரிகளை அமைச்சாங்க. எல்லாத்துலேயும் அறிவியல், விஞ்ஞானம் பொதிந்து இருக்கும். பழையனவற்றை பாதுகாக்கணும். புதுசு நவீனம்னு சொல்லிக்கிட்டு அதற்காக நிறைய செலவு செய்கிறோம். அதுக்காக புதுசு வேண்டாம்னு சொல்லலை. எது நமக்கு நன்மை பயப்பனவையோ அவையெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு தெரியாத வளர்ச்சி நமக்கு எந்த அளவுக்கு உதவும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உயிர் வேலிகள், இட்டேரிகள்லாம் இருந்தா மயில்கள் அந்த சூழல்ல வாழும். நமது பயிர் பச்சையை ஒன்றும் பாதிக்காது. இவற்றை நமது முன்னோர்கள் உணர்ந்து செயல்பட்டார்கள். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.